கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். முதலாவதாக 352வது பதிவை பார்த்துவிட்டு முருகன் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அப்பா, எங்கள் கன்னி தெய்வத்தை கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லுறாங்க. அப்பா, குடுகுடுப்பைக்காரன், நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலை, எனக்கு உதவி செய்யுங்க அப்பா, நான் கன்னி தெய்வத்தை நம்பிதான் இருக்கேன்பா என்று கூறியிருக்கிறார். உங்களிடத்திலே நம்பிக்கை இருந்தால் உங்கள் கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்திருந்தால், எக்காரணத்தை கொண்டும் உள்ளே மாந்திரிகர்களை விடாமல் இருந்தால் எவராலும் நம் கன்னி தெய்வத்தை பிடித்து விட முடியாது. அன்பு பிள்ளையே, நம்புவது மட்டுமல்ல, வணங்குவது மட்டுமல்ல, முறைப்படி வணங்க வேண்டும். முறைப்படி எடுத்திருக்கிறோமா, நம்பிக்கையோடு வணங்கியிருக்கிறோமா என்பது மிக மிக அவசியம். முறைப்படி எடுத்திருந்தாலும் நம்பிக்கையோடு வணங்கியிருந்தாலும் சம்பந்தமில்லாத நபர்களையெல்லாம் அழைத்து கொண்டு சென்று அந்த கன்னிப்பதியின் முள்ளே நிறுத்துவது தவறு. வருபவர் நல்லவரா கெட்டவரா என்பதெல்லாம் நீங்கள் அறியாதிருப்பீர்கள். இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டம். யாரை நம்பியும் உங்கள் கன்னி தெய்வத்தை ஈடு வைக்காதீர்கள். உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட ஒருவர் வந்தால் நீங்கள் அருகிலேயே நில்லுங்கள். அந்த பதியை தேவையில்லாமல் யாரும் தொடக்கூடாது. அந்த விளக்கை தேவையில்லாமல் யாரும் தொடக்கூடாது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, நம் கன்னி தெய்வத்தை யாரோ ஒருவர் பிடித்து வைத்திருக்கிறார், கெட்டி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் வருந்துவதை விட தினமும் அந்த விளக்கை பார்க்கும் பொழுதெல்லாம் நின்று வணங்கிவிட்டு செல்லுங்கள். கெட்டுகள் அங்கே கெட்டப்பட்டிருந்தாலும் அவிழ்த்து எறிந்துவிட்டு ஓடோடி வருவாள் நம் கன்னி தெய்வம். அவ்வளவு எளிதானவள் அல்ல, அவ்வளவு வலுவற்றவள் அல்ல. அவள் நினைத்தால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் உண்மை. 80,000 பேர் ஒன்று திரண்டு நின்று அந்த தெய்வத்தை அடக்கிவிட முடியுமா என்று கேட்டால் 8 செகண்டில் 80,000 பேரையும் ஓட ஓட விரட்டி விடுவாள் அந்த தாய். ஆகவே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் முக்கியமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்கள் கன்னி தெய்வத்தின் பதிக்குள் நீங்களே ஒரு மாந்திரிகர்களை அழைத்து சென்று அந்த பதியை காண்பித்தால் மட்டும்தான் அந்த தெய்வத்தை பிடிக்க இயலுமே தவிர மற்றபடி பிடிக்க இயலாது. பயப்பட வேண்டாம். மீண்டும் 271வது பதிவை பார்த்துவிட்டு ராதிகா செல்வராஜ் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை. ரூபினிசா லைசால் அத்தைகள் துணை. நம் அப்பாவை புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். தமிழில் வார்த்தைகள் கிடையாது. நம் அத்தை தெய்வங்களால் தான் நம் கன்னி தெய்வ உறவுகளின் வீட்டிலெல்லாம் நம் கன்னி தெய்வங்கள் பதியமைந்துள்ளது. கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார்கள். என்னை புகழ்வதை விட நம் கன்னி தெய்வங்களை புகழ்வோம். என்னை பெருமைப்படுத்துவதை விட நம் கன்னி தெய்வங்களை பெருமைப்படுத்துவோம். நம் கன்னி தெய்வங்கள் நமக்காக மட்டும்தான் வாழ்கிறார்கள். நம் கன்னி தெய்வங்கள் தன் பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டுமே என்ற ஒரே நோக்கத்தோடு தான் மீண்டும் அந்த குடும்பத்திற்குள் வந்திருக்கிறார்கள். ஆகவே இருந்தாலும் என்னை வாழ்த்திய அன்பு பிள்ளைக்கு நன்றி, மகிழ்ச்சி. 290வது பதிவை பார்த்துவிட்டு கலைச்செல்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். பேய்கள் கத்தியும் சத்தம் போடும் போதுதான் கேட்டேன், பயந்து விட்டேன். பேய்கள் கத்தியும் சத்தம் போடும் போதுதான் கேட்டேன், பயந்து விட்டேன். குருவே, பயமாயிருக்குது. கன்னி துணை, கன்னிகளே துணை, கன்னி தாய் தந்தை துணை, கன்னி தெய்வம் துணை. உங்கள் தைரியமும் துணிச்சலையும் பாராட்டுகிறேன் என்று எனக்கு பாராட்டு இருக்கிறார். நான் தைரியமானவனா என்று கேட்டால், என் இதயத்தில் சிம்மாசனம் கொடுத்து அந்த தெய்வங்கள் வீற்றிருப்பதால் என்னிடத்தில் தைரியத்திற்கு ஒருபோதும் குறைவிருக்காது. எதை கண்டும் அஞ்ச மாட்டேன். இருப்பது ஒரு உயிர், போவதும் ஒரு உயிர் மட்டுமே. என் உடம்பிலிருந்து 10 உயிரை எடுக்க முடியாது, ஒரு உயிரை தான் எடுக்கணும். ஆகவே பயம் என்பது எனக்கு கிடையவே கிடையாது. காரணம், தெய்வத்தை நம்பி வாழ்கிறோம். எது நடந்தாலும் அவர்கள் சித்தப்படி தான் நடக்கும் என்பதை நம்பிக்கையோடு வாழ்வதனால் பயம் தேவையில்லை. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கும் சேர்த்துத்தான் கூறுகிறேன்.
ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கன்னி தெய்வத்தின் பிள்ளைகள். மீண்டும் 291வது பதிவை பார்த்துவிட்டு அதே செல்வி, கன்னிகளே துணை, கன்னி தெய்வமே துணை, வணக்கம் குருவே, உங்கள் சேவையை பாராட்டுகிறேன் என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. மீண்டும் நம்மை தான் பாராட்டியிருக்கிறார். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக 285வது பதிவை பார்த்துவிட்டு சந்தியா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் இருக்கின்றார்கள். அதற்கு முன்பு ஒரு வீடு அமைந்துள்ள இடத்தில் அவர்கள் அமர்ந்து தற்பொழுது பக்கத்தில் ஒரு வீடு அமைத்து அந்த வீட்டில் நாங்கள் அதில் ஆடி மாதத்தில் புடவை வைத்து வணங்க அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார்கள். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி காலன்போக்கு விட்டு எடுத்திருந்தால் அந்த இடத்திலிருந்து ஒரு மூலம் கூட நீங்கள் நகட்ட முடியாது, ஒரு ஜான் கூட நகட்ட முடியாது. அப்படி நீங்கள் நகட்டினால் அந்த தெய்வம் அந்த வீட்டில் தான் இருக்குமே தவிர உங்களோடு கூட வரவே வராது. உங்களை பாதுகாக்க வரும், உங்களை வாழ வைக்க வரும், ஆனால் தன்னுடைய இடத்திற்கு வந்து விடுவார்கள். ஆகவே அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் சரி. நீங்கள் நம்மளுடைய பதிவுகள் முதல்ல இருந்தே பாருங்கள், நிறைய பதிவுகளுக்கு இதுக்கு விடை கொடுத்துருக்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் 363வது பதிவை பார்த்துவிட்டு மகேஷ் என்பவர் 22 வயசில் நோய் வந்து இறந்தவங்க கன்னி தெய்வமாக இருக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நான் நிறைய பதிவு போட்டிருக்கிறேன் மகேஷ் அவர்களே. நீங்கள் நம்மளுடைய பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள். 1வது பதிவிலிருந்து பாருங்கள். இருந்தாலும் இந்த பதிவுலையும் இதுக்கு விட சொல்லியிருந்தேன். நிச்சயமாக 22 வயதில் இறந்தால் அவர்கள் கன்னி தெய்வமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. கன்னி தெய்வம் என்பது என்னவென்றால் வயதுக்கு வருவதற்கு முன் இறந்த பெண் குழந்தைகள் தான் கன்னி தெய்வம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவே. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம். 93வது கேள்வி, அதை பார்த்துவிட்டு அந்த பதிவை பார்த்துவிட்டு கேட்டிருக்கிறார்கள். என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் காலப்போக்கில் போகக்கூடுமா ஐயா? எனக்கு இந்த கேள்வியின் அர்த்தம் தெரியவில்லை, ஆகவே கடந்து செல்கிறேன். கன்னி தெய்வம் காலப்போக்கில் போகக்கூடுமா ஐயா? என்ன அர்த்தம்? கேட்கும் கேள்வியை தெளிவாக நீங்கள் ஒரு முறை வாசித்துவிட்டு பின்பு எனக்கு அனுப்புவதுதான் சரி. ஏனென்றால் காலம் மிகவும் பொன் போன்றது. இரவு 1:48க்கு இந்த பதிவை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். நேரம் எனக்கு கிடைப்பதே இல்லை. நேற்றெல்லாம் பல குடும்பங்கள் இருந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்ட உறவுகள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். என்னால் வர இயலவில்லை என்றால் இங்கே ஒரு கன்னி தெய்வத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். என் வாழ்நாளையே கன்னி தெய்வத்திற்கு ஒப்படைத்த நான் உங்கள் வீட்டிற்காக வரமாட்டேன், இயலவில்லை. நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 4 பேர் கூப்பிட்ருக்காங்க, அதாவது 4 குடும்பம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குடும்பம். இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி போக முடியும்? எல்லா வீட்லேயும் சாயந்தரம் 6 மணிக்கு தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. இட்டமொழிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு குடும்பம், வல்லவன் விலை என்ற ஒரு ஊரிலிருந்து ஒரு குடும்பம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளோ ஊர்லேருந்து என்னை அழைத்திருந்தார்கள். என்னால் போக இயலவில்லை. ஏனென்றால் ஒரு வீட்டிற்கு மட்டும்தான் போக இயலும். யாரும் என்னை தவறாக நினைக்க மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். இருந்தபோதிலும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். 359வது பதிவை பார்த்துவிட்டு சங்கர் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்திற்கு என்ன விளக்கு ஏற்ற வேண்டும்? குத்து விளக்கா அல்லது காமாட்சி விளக்கா அல்லது பித்தளை சாதாரண விளக்கா என்று கேட்டிருக்கிறார்கள். காமாட்சி விளக்கு வேண்டாமா? 4 முக குத்து விளக்கில் தெய்வம் ஏற்றுங்கள். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியே கிடையாது. மிக 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 சின்ன கேள்வி. ஏனென்றால் இதையெல்லாம் நான் முதல்லையே பாடம் நடத்திவிட்டேன் மக்களுக்கு. இருந்தாலும் உங்களுக்கும் பதில் அளித்துவிட்டு அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். மிகப்பெரிய கேள்வி மைத்திருது. சாந்தா என்பவர் கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வம் துணை, இதற்கு முன்பாக ஒரு வீடியோ, எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்காங்க, பழைய இடத்துல முன்னாடி ஒரு வீடு கட்டி இருந்தாலும் இந்த இடத்தில் தான் அவங்க அமர்ந்து கொண்டு இருக்காங்க. அந்த இடத்தில் எனக்கு நிழல், அந்த இடத்தில் கோயிலாகவே அதில் நாங்கள் ஒரு தவறு தெருவில் காமாட்சி அம்மன் டைல்ஸ் கல்லில் உள்ள வயிற்று வணங்கி வருகின்றோம்.
ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கும் சாமி வந்து சொல்கிறாங்க, அதில் எதில் எது எங்கே கன்னி தெய்வம் என்று அவளை வெளியாக வேண்டும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஐயா, ஒருத்தவங்க சாமி அப்படி காமாட்சி அம்மன் உள்ளர அவங்க வெளியே அவங்கள, அதனால் எதுவும் நீங்கள் எழுதியிருக்கிறது என்ன எனக்கு புரியலை ஐயா. அம்மன் உள்ளர அவங்கள வெளியே அவங்கள, அதனால் எதுவும் தற்பொழுது எப்படி நான் வாசிக்க முடியலை, என்ன எனக்கு புரியும், மன்னிக்கவும். இந்த கேள்வியிலிருந்து கடந்து செல்கிறேன். அடுத்தபடியாக எழுத்துக்களுக்கு, அதாவது நல்ல எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் அன்பு சகோதரர் சேகர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. கன்னி தெய்வத்தின் மூத்த மகனே வணக்கம். எனது கனவில் கண்ட காட்சிக்கு விளக்கம் தேவை. ஐயா, ஒரு ஆண் என்னிடம் அருள்வாக்கு சொல்லிக் கொண்டு இருந்தார். அவர் கூறும் வாக்கு பாச எனக்கு புரியவில்லை. அவரிடம் நான், ஐயா, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லி கொண்டு இருந்தேன். அப்பொழுது நீங்கள் அங்கு வந்து என்னிடம் அவர் பேசுவது தெய்வ பாசையில் பேசுகிறார் என்று சொன்னீர்கள். இதற்கு விளக்கம் சொல்வீர்களா? எதிர்பார்க்கிறேன் ஐயா. சேகர், சென்னை. அப்பா, சரியான கனவெல்லாம் இருந்திருக்கு. என் உருவத்தில் வருவது அத்தைகள் தான், அது நான் அல்ல. ஆனால் ஆணை காட்டியிருக்கிறது, தெய்வ பாசை என்று காட்டி சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை உலகை படைத்த ஆண்டவன் உங்களை தேடி வந்து கனவில் பேசிவிட்டாரா என்பது எனக்கு புரியவில்லை. ஏனால் உலகை படைத்தவன் என்பது ஒரு ஆண் தான். மகிழ்ச்சி உறவே, எதுவாக இருந்தாலும் கன்னி தெய்வத்தின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். அனைத்தையும் அந்த கன்னி தெய்வங்கள் பார்த்து கொள்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு 21வது பதிவை பார்த்து சக்தி ஸ்ரீ ஃபேஷன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். பரவாயில்ல, 21வது பதிவு. அப்போ இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா 1வது பதிவிலிருந்து பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். வாழ்த்துக்கள். அனைத்து பதிவுகளையும் பார்த்த பின்பு நீங்கள் கேள்விகள் கேட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இந்த கேள்வி என்னவென்று வாசித்து பார்த்துவிட்டு பதிலளிக்கிறேன். ஐயா, என் கணவருக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறந்து 2 நாளில் இறந்து விட்டது. அந்த குழந்தையையும் கன்னியில் சேருமா? நாங்கள் சாமி கும்பிடணுமா? நாங்கள் எங்கள் அத்தையோட பெரியம்மா சின்ன பிள்ளைய கண்ணின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் ஆட்சிக்கு கும்பிடுறோம். என்னோட கணவருடைய தங்கைக்கு கும்பிடலை. அந்த குழந்தைக்கு கும்பிடணும் என்னன்னு தெரியலை. கும்பிடணுமா என்னன்னு தெரியலை. கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இவங்களுக்கும் அதே வார்த்தை தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், சேகர் எழுதியிருந்தார், வாசிப்பது எவ்வளவு எளிமையாக இனிமையாக இருந்தது. இவர்களெல்லாம் இப்படி வாசிக்கும் பொழுது, எழுதியிருக்கும் பொழுது எப்படி வாசிப்பது? இரவு 1:53 மணி. இந்த நேரத்தில் வாசிக்கும் எனக்கு எவ்வளவு பொறுமை வேண்டும். அம்மா, அது கண்டிப்பாக கன்னி தெய்வம் தாம்மா. நீங்கள் அவங்களையும் கும்பிடுங்க. அவங்கள கும்பிடாமல் இருந்தால் தான் அது தவறு. கண்டிப்பாக அவர்களையும் வணங்குங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். துரை ராஜா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். என் கனவில் பெரிய சுவர் சரிந்து விழுந்து விட்டது. அதை 10 வயது குழந்தை ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வந்து மற்றொரு இடத்தில் கட்டுகிறது. ஏனையா, இதற்கு பதில் கூறுங்கள் தயவு செய்து என்று கேட்டிருக்கிறீர்கள். ஒரு செவரு சரிந்து விழுந்திருக்கு. அது அவசகுணமாக இருந்தாலும் கூட உங்கள் கன்னி தெய்வம் வந்து அதை மீண்டும் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கவனமாக இருங்கள். வாகன போக்குவரத்துகளில் கவனமாக இருங்கள். அனைத்து விஷயங்களிலும் காரியங்களிலும் கவனமாக இருங்கள். எங்கிருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் கன்னி தெய்வம் காக்க இருக்கிறார்கள் என்பதை உறுதியாக நம்பிக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் 365வது பதிவை பார்த்துவிட்டு மகாலட்சுமி என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் என்று வாசித்துவிட்டு பதிலளிக்கிறேன். அண்ணா, கடந்த வியாழக்கிழமை குடும்பத்தினரை அழைத்து கொண்டு திருநெல்வேலிக்கு சென்றேன். செல்லும் முன் கன்னி தெய்வங்களிடம், அம்மா திருநெல்வேலிக்கு செல்கிறேன், நீங்கள் என் கூட இருந்து நான் கார் நன்றாக ஓட்டி வர அம்மா வேண்டும் என்று கன்னி தெய்வத்திடம் சொல்லிக்கொண்டு சென்றேன். கன்னி அம்மா கூடையே இருந்து வீடு திரும்பினோம். கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். இவர் ஏன் இப்படி போட்டிருக்கிறார்னா, ஏற்கனவே பல திருப்பு வண்டியில் இடிச்சிருக்காரு, பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துருக்காரு, பல லட்சத்தை விட்டவும் செஞ்சுருக்காரு. அந்த அனுபவம் தான் வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பும்போது தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதை உணர்ந்து வணங்கியிருக்கிறார். நீங்களும் அப்படித்தான். வீட்டிலிருந்து வெளியில் கிளம்பும் பொழுது உங்கள் கன்னி தெய்வத்தை பார்த்து சொல்லிவிட்டு செல்லுங்கள். மிகப்பெரிய பாதுகாப்பது.
மீண்டும் குமார் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை ஐயா, கன்னி தெய்வமே துணை. கைபிடித்து விட்டேன், பின்னாடியே நான் செல்வேன். ஒரு 4 முக குத்துவிளக்கு வேண்டும். நான் விசாரித்த வரை கிடைக்கவில்லை. கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுப்பது பின் கன்னி தெய்வம் வழிகாட்டும், அப்படியே பின்தொடர்வேன். கன்னி தெய்வமே துணை ஐயா என்று கூறியிருக்கிறார். நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கு வாங்கி அனுப்பிடலாம். ஐயா, உங்களை நேரில் பார்க்க முடியுமா என்று வினோஜா என்பவர் கேட்டிருக்கிறார். ஏன் பார்க்க முடியாது? தாராளமாக பார்க்கலாம். ஆனால் என்னிடத்தில் பேசிவிட்டு வர வேண்டும். நீங்கள் திடீர்னு வந்தீங்கன்னா நான் ஊரில் இருப்பேனான்னு சொல்ல முடியாது. இரவு பகல் பாராமல் கன்னி தெய்வத்திற்காக ஓடோடி கொண்டிருக்கிறேன். மகிழ்ச்சி உறவே, இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் தொழிலை கவனிக்க மாட்டேங்கிங்க, முழுக்க கன்னி தெய்வத்துக்காக போகிறீங்க, காணிக்கையும் வாங்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பொழுது சொல்கிறேன், நான் எங்கோ ஒரு கன்னி தெய்வத்திற்காக தினம் பல கன்னி தெய்வங்களுக்காக உழைத்து கொண்டிருந்தாலும் கூட எனக்காக கன்னி தெய்வங்கள் உழைக்கிறார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். பல கன்னி தெய்வ குடும்ப உறவுகள், பல கன்னி தெய்வத்தின் குழந்தைகள் நம் கடையை தேடி வந்து ஜவுளிகள் எடுத்து செல்கிறார்கள். இதற்கு மேலே என்ன வேணும்? நான் கடையிலிருந்து உழைக்க முடியலனாலும் கூட கடையில் வியாபாரம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த பதிவுக்கு செல்கிறேன். ரஜிதா, தாங்கள் பதிவு போடுவதை நிறுத்த சொல்லி அத்தைகள் கூற வேண்டாம் என்று அத்தைகளை வேண்டிக் கொள்கிறேன். கன்னி தெய்வங்களையும் அத்தைகளையும் நம்பி வாழும் பிள்ளைகளுக்காக அத்தைகள் அப்படி கூற மாட்டார்கள் என்று நம்புகிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை என்று அனுப்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக பதிவு தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும். கேள்விகள் இருக்கும் வரை பதில்களும் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை கூறுகிறேன். கலைச்செல்வி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வம் துணை. அம்மா, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எழுதுறதுல கன்னி தாய் தந்தை துணை என்று போட்டிருக்கிறீர்கள். அப்படி போட வேண்டாம். கன்னி தெய்வம் துணைன்னு மட்டும் போடுங்க. இல்லைன்னா கன்னி தாய் துணைன்னு போடுங்க. தந்தையை உள்ளே இழுக்காதுங்க. மகிழ்ச்சி. மீண்டும் அவங்க கேள்வியை முழுசும் வாசி பதிலளிப்போம். 2 குத்து விளக்குக்கு நடுவில் துணை விளக்கு வேண்டும் என்று நினைக்கிறேன். சுவற்றில் மொட்டை போட்டு முகம் தெரிகிறது, வில்லன் போல் உள்ளது. நீங்கள் துணை விளக்கு வேண்டுமென்று கூறியும் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மகள் அனைவருக்கும் புரியவில்லை. வணக்கம் குருவே. நீங்கள் அன்னையின் வடிவம், நீங்கள் நினைத்தால் போதும், வருவாய் அருகில். வணக்கம் குருவே, உங்கள் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். ஒருபோதும் குறையாது. எப்பொழுதும் நம்முடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. 108வது பதிவை பார்த்துவிட்டு நித்யானந்தம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணா, கன்னி தெய்வ வழிபாட்டை உடன் பிறந்தவர்கள் தடுத்தால் என்ன செய்ய வேண்டும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. முதல்ல நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை நம்பி பிடிங்க. யாராலையும் தடுக்க முடியாது என்பதை கூறிக்கொள்கிறேன். 179வது பதிவை பார்த்துவிட்டு ரமேஷ் கரண், கருவில் இறந்த குழந்தை கன்னி தெய்வம் ஆகுமா? தங்கள் பதிலை எதிர்நோக்கி இருக்கிறேன். கருவில் இறந்த குழந்தை என்றால் எத்தனை மாதம்? குறைந்தது 6 மாதத்திற்கு மேல் இருந்தால் உடல் உறுப்பு வந்திருக்கும். உடல் உறுப்பு வந்திருந்து பெண் குழந்தையாக இருந்தால் அவர்கள் கன்னி தெய்வம்தான் என்பதை எத்தனையோ பதிவுகளில் கூறியிருக்கிறேன். நீங்களாம் என்ன பதிவுகளை முழுசாக பார்க்கலங்கிறது மட்டும்தான் புரியுது. தயவு செய்து முழுவதுமாக பாருங்கள். அடுத்த கேள்விக்குள் கடந்து வருகிறேன். 101வது பதிவை பார்த்துவிட்டு சிந்து ரகு என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். உடலெல்லாம் சிலிர்த்து போனேன் ஐயா, இந்த பதிவை பார்த்து. கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார். நிச்சயமாக உணர்வுபூர்வமாக இந்த பதிவுகளை பார்க்கும் நபர்கள் உடல் சிலிர்க்கும், மெய்மறந்து போவார்கள். அனைத்தையும் கன்னி தெய்வங்கள் ஆட்கொண்டுவார்கள். உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் இங்கே உழைத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கன்னி தெய்வங்களுக்கு உணவு கொடுப்பதற்காகத்தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, உணர்வுபூர்வமாக வணங்குங்கள், உள்ளன்போடு வணங்குங்கள். கணக்கு பார்த்து கன்னி தெய்வத்தை வழிபடாதீர்கள். கன்னி தெய்வத்திற்கு கை நிறைய அள்ளி கொடுத்து வழிபட்டு வாருங்கள். வாழ்வில் எல்லா நலமும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு சுகன்யா பால் கண்ணன் தங்களின் தொலைபேசி எண் அனுப்ப முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னுடைய பதிவுகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தா உள்ள நிறைய பதிவில் என்னுடைய நம்பர் இருக்குது. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், என்னிடத்தில் தொடர்பு கொள்ளலாம். என் நம்பர் இருந்தாலும் கூட உடனடியாக ஃபோனில் தொடர்பு கொள்ள நினைக்காதீர்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க, கன்னி தெய்வம் துணைன்னு.
உங்கள் ஊர், உங்கள் பேர் போடுங்க. அதை பார்த்தவுடன் நானே உங்களுக்கு ஃபோன் செய்வேன். மகிழ்ச்சி. மீண்டும் சுரேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். ஐயா வணக்கம். கன்னி தெய்வம் எங்கள் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் நாங்கள் செவ்வாய் வெள்ளி விளக்கு போட்டு வணங்குகிறோம். வருடத்தில் ஒரு முறை துணி வைத்து வணங்குகிறோம். கன்னி தெய்வம் உள்ளே இருப்பதை நாங்கள் எப்படி உணர்வது? எங்களுக்கு நீங்கள் கன்னி தெய்வத்தை உள்ளே எடுத்து தருவீர்களா என்று கேட்டிருக்கிறார்கள். ஐயா, நான் கன்னி தெய்வத்தை எடுத்து தருபவன் அல்ல, நான் வழிகாட்டுபவன். கன்னி தெய்வங்களை எடுத்து தருவதற்கென்றே பாடங்கள் படித்து அந்த வைத்திய தொழில் செய்யக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து எடுத்துக்கொள்ளலாம், கஷ்டம் கிடையாது. ஆனால் ஒரு வார்த்தை நீங்கள் சொன்ன பற்றியில் அதுதான் யோசிக்கணும். கன்னி தெய்வமே எங்களுக்கு தெரியாது, இருக்காது, இல்லை, ஆனால் வீட்டில் கும்பிட்டாங்க, வாரத்துக்கு 2 நாள் கும்பிட்டுருக்கோம். அப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக கன்னி தெய்வம் இருந்தால் மட்டும்தான் அப்படி கும்பிட முடியும், கும்பிட தோன்றும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஆகவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக நம்ம பேசலாம். அடுத்த கேள்வி. கன்னி தெய்வமே துணை, அத்தைகள் துணை. அண்ணா, என் அப்பாவின் சகோதரி 10 வயதிற்குள் தவறிவிட்டார். என் அம்மாவின் சகோதரியும் கன்னியாக தவறிவிட்டார். இரு குடும்பத்தினரும் வணங்கவில்லை. குடும்பத்தினர் யாரும் நிம்மதியாக இல்லை. போராட்டமே வாழ்க்கை. நான் ஒரு திருமணமான பெண். 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். எனக்கு சகோதரனும் 35 வயதில் திருமணம் செய்து கொள்ளாமல் உள்ளான். நான் கன்னி தெய்வத்தை வழிபடலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதில் என்ன மாற்று கருத்து இருக்கிறது? நல்லபடியாக வழிபடுங்கள், முறைப்படி எடுத்து வழிபடுங்கள். உங்கள் தாய் வீட்டில் எடுத்தாலும் சரி, உங்கள் சகோதரன் வீட்டில் எடுத்தாலும் சரி, இல்லை இருவரும் ஒரே வீட்டில் இருந்தால் அங்கே எடுத்தாலும் சரி, நீங்கள் கொண்டு வர வேண்டும், நீங்கள் எடுத்து வழிபட வேண்டும் என்று நினைத்தால் அதுதான் தவறு. உங்கள் அண்ணன் தம்பிகள் வணங்கவே மாட்டான், இனி விட்டு விடுவார்கள், இந்த தலைமுறையை நம்மை காப்பாற்ற இயலாது என்று தோன்றினால் அந்த கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபடுங்கள், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை அண்ணா, உங்கள் ஃபோன் நம்பர் தருவீங்களா? எனது அக்கா 10 வயசு இருக்கும்போது இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்து 53 வருடங்கள் ஆகிவிட்டது. அவர்களை கன்னியாக வீட்டுக்குள் அழைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் 1வது பதிவிலிருந்து 50வது பதிவு வரை பாருங்கள், ஃபோன் நம்பர் உள்ளே இருக்குது. அன்பு பிள்ளைகளை, முதல்ல அனைத்து பதிவுகளையும் நீங்கள் பார்த்தாலே கன்னி தெய்வம் என்றால் என்ன, அவர்களை எவ்வாறு வழிபட வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு தோன்றிவிடும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வியை வாசித்து பதிலளிக்கிறேன். அண்ணனின் பதிவுகளை முழுவதும் கேளுங்கள். கன்னி தெய்வம் துணை என்று கூறிய சிந்துவை பாராட்டுகிறேன். உண்மை. என்னுடைய பதிவுகளெல்லாம் நீங்கள் முதல்ல புதுசாக வந்திருக்கவங்க முழுசாக பாருங்கள், 1வது பதிவிலிருந்து பாருங்கள், உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மகிழ்ச்சி. மீண்டும் அண்ணா, முஸ்லீம் இருக்குது என்று கூறியிருக்கிறார்கள். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியல, அதனால் கடந்து செல்கிறேன். அண்ணா, நீங்கள் சொல்வது 100% உண்மை. கன்னி வரும் உடம்பில் அண்ணா என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அடுத்ததாக ஒரு கேள்வி. கேள்விகள் புரிகிற மாதிரி கேள்வி கேளுங்க. யுகந்தா குட்டி, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, உங்களை வாழ்த்த வயதில்லை, உங்களை வணங்குகிறேன் தெய்வமே என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. சீபா அவர்கள் அடுத்தாப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்வின்னு பார்ப்போம். அண்ணா, என் உடம்புலையும் கன்னி தெய்வம் இருக்குது. அண்ணா, நான் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு தீட்டு சாப்பாடு ஆகாது. ஆனால் நீங்கள் வந்து பார்க்கணும் அண்ணா, ஃபோன் நம்பர் வேண்டும் அண்ணா. என்ன இன்றைக்கி அனைவரும் ஃபோன் நம்பர் கேட்டிருக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு பிறகு. நீங்கள்லாம் புதுசாக உள்ளே வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல என் பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள். ஃபோன் நம்பர் உள்ள 4-5 இடத்துல கொடுத்துருக்குறேன். மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி. ராதிகா செல்வராஜ், கன்னி தெய்வம் துணை, எங்கள் கன்னித்தாய்களின் தலைமகனே, உங்கள் அரவணைப்பில் நாங்கள் வளர்கின்றோம். கன்னி தெய்வம் துணை என்று கூறியிருக்கிறார்கள். மிக மிக மகிழ்ச்சி அம்மா. தாய் சொல்லை தட்டாத பிள்ளை என்பது போல கன்னி தெய்வத்தின் குரலை கேட்காத ஒரு பதிவு கூட இருக்காது இந்த மகளை பொறுத்தவரையில். அனைத்து பதிவுகளையும் நிதானத்தோடு கேட்டு பதிலளிப்பார்கள். மகிழ்ச்சி. மீண்டும் சேகர், அன்பு பிள்ளை, எழுத்துக்களின் வடிவம், அவர் என்ன எழுதியிருக்கிறார்னு பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வங்களிடம் ஞானம் பெற்ற உங்களுக்கு நீங்கள் போகும் வழியெல்லாம் 8 திசைகளிலும் அரவணைப்போடு இருக்கிறார்கள். அரவணைப்பை இன்றைக்கி தான் எழுத்து பிள்ளை போட்டிருக்காங்க.
இது நான் உணர்ந்தது. கன்னி தெய்வங்கள் மட்டுமே துணை என்று கூறியிருக்கிறார். அரவணைப்போடு என்பதை அரவாணைப்போடு என்று போட்டுட்டார். எழுத்தில் பிழையே வராது, முதல் முறை வந்திருக்கு. வாழ்த்துக்கள் சேகர் அவர்களே. உண்மைதான், ஒரு கன்னி தெய்வத்திற்கு உழைக்க ஆரம்பித்தேன். முதலில் ஒரு கன்னி தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தேன். பிறகு 2 கன்னி தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தேன். பிறகு 3 கன்னி தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தேன். பிறகு என்னை போன்று மற்ற மக்களும் வாழ வேண்டும் என்று பிற குடும்பத்தில் இருக்கும் கன்னி தெய்வங்களுக்கு உழைக்க ஆரம்பித்தேன். இன்று உள்ளூர் அல்ல, வெளியூர் அல்ல, தமிழ்நாடு அல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, இப்படி இடங்களிலெல்லாம் கன்னி தெய்வங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளை என்னிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். எனக்கு மொழி தெரியவில்லை என்றாலும் மொழி தெரிந்தவர்களை அருகில் வைத்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டு அவர்களுக்கு பதிலளித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ உறவுகள் கேரளாவில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதிலளித்து கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நாகராஜ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேள்வி என்று பார்ப்போம். அப்பா, உங்களை ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்பா, உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்பா. எப்போ அப்பா திருப்பூர் வருவீங்க? வந்தால் சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக திருப்பூர் வரும்பொழுது சந்திப்போம். மீண்டும் சேகர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள், பார்ப்போம். கன்னி தெய்வமே துணை, நயமான நம்பிக்கையோடு இருந்து வணங்கி வந்தால் நொடிக்கு நொடி உயர்வான மாற்றம் தரும் கன்னி தெய்வம் என்று கூறியிருக்கிறார். உண்மை உண்மை உண்மை. உன் நம்பிக்கை நயமாக, தரமாக, உண்மையாக இருந்தால் நொடிக்கு நொடி உயர்வான மாற்றத்தை தருவார்கள் கன்னி தெய்வம் என்பது உண்மை. மீண்டும் ராதிகா செல்வி என்ன கேள்வி என்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை, பொன்னி கன்னி அம்மா துணை, தங்க அப்பாவே, பதிவு வந்தவுடன் மகிழ்ச்சி அடைந்தேன். நல்லது, அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு பதிவு வரும் என்ற நம்பிக்கையில் உங்கள் மகள் புனிதா செல்வராஜ் என்று கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி அம்மா. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். அம்மா, எங்கள் வீட்டில் இருக்கும் கன்னி தெய்வத்தை நான் கனவில் பார்க்க வேண்டும் அம்மா, நீங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும் அம்மா என்று கூறியிருக்கிறார்கள். அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது, வெரி சிம்பிள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி இரவு வணங்கிவிட்டு நீங்கள் படுக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். அப்படி நீங்கள் வணங்கிவிட்டு படுக்கும் பொழுது அந்த தாய் காட்சி தருவதற்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சி. மீண்டும் யுவராஜ் என்பவர் ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறார், என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா, நிச்சயமாக மிக விரைவில் எனது வீட்டிற்கு வருகை புரியுங்கள் அண்ணா. உங்களுக்காக எங்களது கன்னி தெய்வமும் நானும் என் அம்மாவும் வலிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றோம் அண்ணா. நன்றி அண்ணா என்று கூறியிருக்கிறார். மிக விரைவில் உங்களை பார்க்க வருகிறேன். தூத்துக்குடிக்கு எந்த கன்னி தெய்வத்துக்கு வருகிறேனோ அந்த நேரத்தில் உங்கள் ஊர் பெரியசாமிபுரத்திற்கு நான் நிச்சயமாக வருவேன் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். என் குலக்குருவே, என் குலதெய்வத்தை என் கண்களுக்கு காண்பித்த அத்தை தெய்வங்களே நன்றி. உங்கள் வழி நடக்கும் அன்பு பிள்ளை என்று கூறியிருக்கிறார். அத்தைகளின் ஆசீர்வாதம் கிடைத்தது அப்பா, நல்லது, கன்னி தெய்வம் துணை என்றும் கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக 11வது பதிவை பார்த்து ஒரு நல்ல உள்ளம் கேள்வி கண்டிருக்கிறது, என்னவென்று பார்ப்போம். ஐயா, என் கன்னி தெய்வத்தை என்னால் பார்க்க இயலுமா சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார். என்ன இன்றைக்கி ஒரே கேள்வியை பலர் கேட்குறாங்க. இப்போ தான் ஒருத்தர் கனவுல பார்க்கணுன்னு கேட்டாங்க, இப்போ நீங்கள் இப்படி கேட்டிருக்கீங்க. தாராளமாக பார்க்க இயலும், பார்த்து விடலாம், கவலை வேண்டாம். முதலில் முறைப்படி அந்த தெய்வத்தை எடுத்து வழிபடுவதற்கு என்ன உண்டு என்பதை பாருங்கள். அடுத்ததாக ஒரு கேள்வி. உங்கள் பதிவு பார்க்கும் எங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. உங்கள் கையால் குத்துவிளக்கு வாங்க ஆசை. ஃபோனில் தொடர்பு கொள்ள உங்கள் ஆசீர்வாதம் தேவை. நான் பல முறை முயற்சித்துள்ளேன். கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை காத்திருப்பேன். நீங்கள் இந்த பதிவு 6 மாதத்துக்கு முன்னே போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாங்கி தந்துட்டேன்னா என்னன்னு தெரில. அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள், நிச்சயமாக வாங்கி தருகிறேன் என்பதை கூறிக்கொண்டு
இன்றைய பதிவில் இருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.